வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் இது 10ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம், திதி பௌர்ணமி, யோகம் சித்த யோகம். துலா ராசிக்காரர்களுக்கு காலை 10:42 வரை சந்திராஷ்டமம். அதன் பின் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய விசேஷங்கள்: இன்றைய தினம் லவண தானம், பௌர்ணமி விரதம், பௌர்ணமி பூஜை, பௌர்ணமி கிரிவலம், பின்னிரவில் நடராஜர் அபிஷேகம். நாளைய விசேஷங்கள்: நாளைய தினம் ஆருத்ரா தரிசனம், அதிகாலையில் நடராஜருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனைகளை பார்க்க வேண்டும். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் சுபகோரை எனப்படும் நல்ல நேரங்கள்: காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், தனுர் ராசியில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு விசேஷம். அது என்னென்னா, லவண தானம் அப்படின்னு ஒரு விஷயம். இன்று அதிகாலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி பூஜைகள்லாம் முடித்ததுக்கப்புறம், பூஜை முடித்தது எல்லாம் பிறகு சுத்தமான நம்ம சாப்பாட்டுக்கு போடக்கூடிய கல் உப்பு அதை எடுத்து ஏழைகளுக்கு தானம் செய்யணும். அல்லது சமையல் செய்யக்கூடிய கூடங்களில், மடப்பள்ளி, இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் அந்த மாதிரி இடங்களுக்கு தானம் கொடுக்கணும். அதை கொடுக்கும்போது ஒரு சுத்தமான பாத்திரத்தில் கல் உப்பை எடுத்து வைத்துக்கொண்டு கொஞ்சம் துளசி இலைகளை போட்டு அதில் கொஞ்சம் தட்சணையும் போட்டு அந்த உப்பை தானம் செய்ய வேண்டும். அதற்கு லவண தானம் என்று பெயர். இது இந்த மார்கசீரிஷ மாதம், மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று செய்ய வேண்டும். இது ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் அப்படின்னா, நாம் தொழில் காரணமாக, உத்தியோகம் காரணமாக இன்று மனதாலோ அல்லது உடலாலோ, காரியங்களாலோ, சில செய்களாலோ நம்ம யாருக்கோ ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியிருப்போம். சில பொய்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த கலியுகத்தில் நம்ம அதை தவிர்க்க முடியாது. தொழிலுக்காக சில பொய்களை அந்த நேரத்திற்காக சொல்ல வேண்டியது இருக்கும். அது அவர்களை நேரடியாக பாதிக்காவிட்டாலும் அந்த பொய் மனதளவில் பாதிக்கலாம். சில நேரங்களில் நேரடியாகவோ ஏதோ ஒரு உடல் ரீதியாக காயப்படுத்தியிருந்தாலும் இந்த பிரச்சனையை, இந்த சாபத்தை எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்னா, இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று உங்களுடைய காலை பூஜையை முடித்துட்டு இதை தானம் கொடுக்கணும். அதற்கான ஒரு ஸ்லோகமும் உண்டு. அதை சொல்லி தானம் கொடுக்கணும். இது இன்றைய முக்கியத்துவம். பிறகு இன்றைக்கி பௌர்ணமி, கிரிவலம், சத்யநாராயண பூஜை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி செய்யலாம். இன்று பின்னிரவில் இன்றைக்கி நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். வருடத்திற்கு 6 முறை மட்டுமே நடராஜருக்கு அபிஷேகம். அதில் ஒன்று இன்றைக்கி காலையில் விடியும் பொழுதில் அதிகாலையில் நடராஜருக்கு அலங்காரங்கள் காட்டுவாங்க. இந்த அபிஷேகத்தில் கலந்துக்கணும். அதிகாலையில் சந்திரனை பக்கத்தில் சிவனை தரிசிக்கணும். அதுக்கு பக்கத்தில் அந்த ஆருத்ரான்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் வானத்தில் தெரியும்.
அதையும் நம்ம தரிசிக்கணும். இதெல்லாம் இன்றைக்கி முக்கியத்துவம். இன்று பின்னிரவில் அதுக்கப்புறம் குடங்குடமாக அபிஷேகங்கள் எல்லாம் செய்வாங்க. சிதம்பரத்தில் அந்த நடராஜருக்கு விசேஷ அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்கும். எல்லா சபைகளிலும் இது உண்டு. இன்றைய தினம் அது முக்கியத்துவம். அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். மார்கழி மாதத்தில் இதெல்லாம் சிறப்பு. இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் காலை 10:42 அளவில் 3ஆம் இடத்திற்கு சந்திரன் செல்கிறார். 2, 3ஆம் இடங்களில் சந்திரன் உருவாக்கக்கூடிய அற்புதமான நேரம். உங்களுடைய சொல் வாக்கு ஜெயிக்கும். செல்வாக்கு பெறுவீர்கள். உங்களுடைய சொல்லும் வாக்கிற்கும் மரியாதை உண்டு. நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும். கேட்குறது அப்படிங்கிறது என்னென்னா, சொல்படிந்து நடப்பது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. செவி மடுத்து கேட்டு சில விஷயங்கள் செய்வாங்க. அதாவது நம்ம சில பேர் கோயில்களெல்லாம் கச்சேரிகள் பண்ணுவாங்க, சில பிரசங்கங்கள்லாம் பண்ணுவாங்க, ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் உண்டு. அதை கேட்பது அப்படிங்கிறது ஒன்று. நம்ம ஒரு வேலையாளுக்கு சில விஷயங்கள் சொல்லுவோம், அதை அவங்க கேட்குறதுன்னு ஒன்று உண்டு. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ இந்த ரெண்டுமே நடக்கும். 3ஆம் இடத்திற்கு சந்திரன் காலையில் செல்கிறார். அது சென்ற பிறகு உங்களுக்கு சில நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். அற்புதமான நாள், சந்தோஷமான நாள், வளமான நலமான நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு யோகமான தினம். இப்போது இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு பிரமாதமாக இருக்குது. திருமணத்தடை வாழ்க்கையில் ரொம்ப நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தங்களுடைய கஷ்டங்கள் போகக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதே மாதிரி குடும்பத்தில், உங்கள் இல்லத்தில் நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய வயதில் இருந்தாலும் சரி, அல்லது திருமணம் செய்து வைக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் சரி, திருமண விஷயங்கள் அரங்கேறும். குடும்பத்தில் சுப மங்கள விஷயங்கள் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிர பகவான் இது வரைக்கும் ஆட்சி பெற்ற நிலையில் துலாத்தில் இருந்தார். அவர் இப்போது விருச்சிகத்துக்கு வந்துட்டார். அந்த ஸ்தானத்திற்கு அதிபதி உங்கள் ஜாதகத்தில், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கார். 7க்குடையவனும் களத்திர காரகனும் இணைந்து 7ஆம் இடத்தில் இருப்பதால் திருமண தடை விலகியாச்சு. அதனால் இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உடனே திருமணம் நடக்கும். இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2க்குடையவன் 12ஆம் இடத்தில் உச்சம். அது காலையில் ஒரு 11 மணி, சற்றேறக்கூடிய 11 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் செலவுகள் தான், செலவுன்னு இருக்கும். ஒன்றும் இல்லை, அதற்கு பிறகு கொஞ்சம் நேரம் மாறும். என்ன நேரம் மாறும்? டைமே இருக்காது உங்களுக்கு. அந்தளவுக்கு வேலைன்னு சுற்ற ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு இப்போ நல்ல வேலை வந்தாச்சு, இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு வேலை வரணும் இல்லையா? அதனால் அதற்கும் நேரத்தை ஒதுக்கி சாப்பிடணும், இல்லைன்னா உடல் கெட்டு போயிடும். அந்தளவுக்கு இன்றைக்கி பிஸியாக இருக்க போகிறீங்க. இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். எல்லா விஷயங்களும் இன்றைக்கி இனிதாக நடக்க போகுது. நல்ல நாள் இன்றைக்கி. உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருந்து 12ஆம் இடத்திற்கு வருகிறார். இன்று காலை 10:42 அளவில் 12ஆம் இடம் வரும்போதும் அது சிறப்பான பலனைத்தான் செய்யும், நல்ல பலனை செய்யும். தொழில், உத்தியோகம், அது மாதிரியான விஷயங்களில் நல்ல உயர்வை காணக்கூடிய ஒரு நாள், அருமையான நாள். உத்தியோகத்தில் உங்களுக்கு இப்போ பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம். உங்கள் பிள்ளைகளுக்கு இது நல்ல நேரம். இது உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு யோகம். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க, உற்சாகத்தோடு இருப்பாங்க. இது ஒரு நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான நாள். நீங்கள் சில வித்தியாசமான அனுபவங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. வித்தியாசமான அனுபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள். என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு பொதுவாக 12க்குடையவர் சந்திரன். அவர் உச்சமாக இருக்கார். 2 நாளாக செலவு தான். செலவு அப்படின்னு இருந்துட்டு தான் இருந்திருக்கும். விரயங்கள் அதிகமாக ஏற்படும். ஆனால் இன்று காலை 10:42 அளவில் அவர் 11ஆம் இடம் வருகிறார். அப்போ விரையாதிபதி லாபஸ்தானத்தில் வராரே, இது எந்த மாதிரியான பலன் செய்யும் அப்படின்னா, நீங்கள் எதெல்லாம் தேவையில்லைன்னு ஒதுக்கிய விஷயங்களோ அதற்கெல்லாம் வேல்யூ ஏறிடும். அப்போ ஆன்டிக் வேல்யூவில் கிடைக்கும்.
சில பொருட்களை நீங்கள் வேண்டான்னு சொன்ன விஷயங்களுக்கு மதிப்பு இருப்பதாக நீங்கள் உணர்ந்து அதன் மூலம் ஒரு ரெவென்யூவும் வரும். அது மாதிரி ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி நம்மளுடைய இல்லங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. அது ஒரு நல்ல பொருளாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம எப்போ செய்கிறோம், ஏன் செய்கிறோன்னே தெரியாது. ஆனால் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி உங்களுடைய இல்லங்களுக்கு சேர வேண்டிய பொருட்கள் வந்து சேரும். நல்ல நாள் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள், பிரமாதமான நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அது மாதிரி பிரமாதமான யோகம். லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன், அவர் உச்சம் பெற்று காணப்படுகிறார். உச்சமாக இருக்கார் 9ஆம் இடத்தில். தந்தை சார்ந்த விஷயங்களில் ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நேரம். காலை ஒரு 11 மணி அளவில் அவர் 10ஆம் இடம் வருகிறார். அப்போ லாபாதிபதி தொழில் ஸ்தானத்தில் வலுவாக உட்காரும்போது தொழிலில் புதிய யுக்திகளை எல்லாம் கையாளுவீங்க. பெரிய அளவில் லாபங்களை பெறக்கூடிய ஒரு நேரம். நல்ல சில அனுபவங்கள்லாம் ஏற்படும். தொழில்னு அதற்கான சில யோஜனைகள்லாம் செய்து அதை திட்டமிட்ட மாதிரியே செயலாக்கம் செய்து அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு நாள் இது. நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 10:42 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி காலம் தாழ்த்தி செய்யுங்க. முக்கியமான விஷயம் மட்டும்தான். அன்றாட பணிகளில் எந்த தடை தாமதமும் இல்லை. ஒரு 11 மணி மேலைக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆஃப்டர் 11 AM நல்லா இருக்குது. நேரம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகத்தான் கையாளணும். பேசும்போது கவனமாக பேசணும். அதற்குள்ளே யாராவது வந்து நம்மகிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு நம்மக்கிட்ட வாங்கி அதை வச்சு ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் சாதித்து விடுவார்கள். அதற்கு நமக்கு ஏதாவது தப்பான விஷயங்கள் நடந்துறதுக்கும் வாய்ப்பு உண்டு. 8ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது தான் நம்ம சில தவறுகளை செய்வோம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது நலம். விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைக்கி முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி காலையில் 10:42 செய்வது நலம். அதற்கு பிறகு உங்களுடைய பூஜைகள், முக்கியமான கோயில் வழிபாடுகளில் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறது நல்லது. அன்றாட பணிகள் செய்வதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் காலையில் 10:42 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது. இந்த மாதிரி சந்திராஷ்டமம் வரும்போது தான் தப்பான முடிவுகளை எடுத்து சில விஷயங்களை செய்து அதில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து ரிலீஸ் ஆக முடியாமல் கஷ்டப்படுவோம். பிரச்சனைகளில் மாட்டிட்டு வெளியே வர முடியாது. அது மாதிரியான விஷயங்களில் மாட்டாமல் இருப்பதற்கு தெய்வ வழிபாடே சிறந்தது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது யோகமான தினம். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம். சந்திர பகவான் உச்சமாக இருக்கார். அவர் அஷ்டமாதிபதி. உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் நன்மை செய்யாத ஒரு கிரகம் தான் சந்திரன். அவர் உச்சமாக இருக்கும்போது தான் நம்ம சில தவறான முடிவுகளெல்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனாலும் சந்திரனுக்கு 6ஆம் இடம் என்பது சிறப்பான இடம். 6ஆம் இடத்தில் இருக்கும்போது அவர் நன்மையைத்தான் செய்வார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தீமை செய்யாமல் இருப்பதே நன்மை. ஆனால் இன்றைக்கி 10:42 அளவில் அவர் 7ஆம் இடம் வருகிறார். 7ஆம் இடம் வந்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை பார்க்கிறார். இது ஒரு யோகத்தை செய்யும். இது ஒரு நற்பலனை செய்யும். என்ன விதமான பலன் அப்படின்னா, உங்கள் வயதிற்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே கிடைக்கும். சந்திரன் 12ஆம் இடம், அதாவது தன் வீட்டிற்கு 12ஆம் இடத்திற்கு வருவதால் அது தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை. தன் வீட்டுக்கு 12ஆம் இடம் அப்படின்ற ஒரு நிலையில் இருப்பதால் அது தனுர் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நேரம், நாள். இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்குள் இருந்த சனீச்சரன், சனி பகவான், அவர் 2ஆம் இடம் சென்று விட்டார். ஏழரை சனி நம்மளை விட்டு போகலை என்றாலும் நன்மையான நேரத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. இதுவரையும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் விலகியது. இன்றைய நாள் ஒரு சந்தோஷமான நாள். சில அற்புதமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் சுப மங்களமான விஷயங்கள் நடக்கும். அதற்கான பேச்சுவார்த்தை இப்போ அரங்கேற ஆரம்பிச்சிச்சு. வெகு விரைவில் சுப விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இந்த நாள் நல்ல நாள். கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான தினம். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிற்குரிய கிரகம். அவர்
10:42 வரைக்கும் உச்சமாக இருக்கார். கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருந்திருக்கணும். நேற்றையும் அப்படி தான் இருந்தது. கொஞ்சம் உடல் நிலையில் சிறு மாற்றங்கள் ஏற்படும். கவனமாக இருந்திருப்பீங்க. அதில் இன்றைக்கி சில முன்னேற்றத்தை காண்பீங்க. காலையில் மட்டும்தான் கொஞ்சம் உபாதைகள் இருக்கும். அதற்கு பிறகு சரியாயிடும். இன்றைக்கி ஒரு 11 மணி 12 மணிக்கு அப்புறம் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. நேற்று வரை இருந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இன்றைக்கி ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றத்தை காணக்கூடிய ஒரு நேரம். நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் வாழ்க்கையில். இன்றைக்கி சில புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு இப்போ நல்ல சில வாய்ப்புகள்லாம் வரும். சில நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. நல்ல மனிதர்கள் மூலம் நல்ல விஷயங்கள்லாம் அரங்கேறப்போகுது. சிறப்பான நாள் இது. மீனராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்கள் ராசிக்கு 5 குடைய கிரகம், பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமான சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு ஒரு உயர்வான இடம். நல்ல காரியங்களெல்லாம் செய்வீங்க. நம்ம செய்யக்கூடிய காரியங்களால் சில பேருக்கு நன்மை ஏற்படும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள், சில ப்ராமிசிங் வேர்ட்ஸ் சில பேர் கொடுப்பாங்க. அதுவே சில பேருக்கு ஊக்கத்தையும் சில தைரியத்தையும் கொடுக்கும். அது போன்ற நாள் இன்றைக்கி. உங்களுக்கும் நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். உங்களை ஊக்கப்படுத்துவதற்கு யாராவது வருவாங்க. நம்மளை யாராவது மோட்டிவேட் பண்ணணும் இல்லையா? அதற்கும் நல்ல நபர்களை சந்திப்பீங்க. அது நேற்றையே நடந்திருக்கும், இல்லை இன்று காலை 11 மணிக்குள்ளே நடக்கும். ரொம்ப சிறப்பான நாள். இல்லங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களெல்லாம் இன்றைக்கி வாங்குவீங்க. உங்கள் இல்லத்தில் இருப்பவர்கள் நலமாக இருப்பார்கள். உங்கள் இல்லம் நன்றாக இருப்பதால் உங்கள் உள்ளம் நன்றாக இருக்கும். இல்லமும் உள்ளமும் நலமாக இருக்கும். அதனால் நீங்கள் வளமாக இருப்பீர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நலமும் வளமும் சேர்ந்த நல்ல நாள்.